சார் பேர் மணிசேகர். பொருள் அனுப்பிச்சி வச்சுருந்தோம். அவர் வாங்கிட்டேன்னு இது மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கடுத்தது அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். இது மாதிரி கோழி குஞ்சுங்களுக்கு அம்மை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், மூக்கு அழகுக்கு மேலே இருக்குது. இன்னொரு பக்கத்தை பாருங்கள், கண்ணில் பாருங்கள் அம்மை வந்திருக்கு அப்படின்னாரு. இது மாதிரி இருக்குது, நான் சரி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டார். அதுக்கான ஆலோசனை சொல்லியிருந்தோம். அம்மை மருந்து வந்து பார்த்தோன்னா மேலே தடவிட்டு வாங்க, உள்ளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பார்த்தோன்னா 1 ml கொடுங்க அப்படின்னு இருந்தோம். இப்போ திருப்பி அப்டேட் பண்ணியிருக்காரு. அந்த அம்மை வந்து பார்த்தோன்னா காஞ்சி கொட்டி இருக்க பாருங்கள். இது மேலே இருக்க அந்த அழகு மேலே இருந்தது காஞ்சிருச்சு பாருங்கள். அவர் சொல்கிறதையும் அப்படியே நீங்கள் கேளுங்க, ரிசல்ட் என்ன சொல்கிறாருன்னு. சார் இதுதான் அந்த அம்மா மந்த குஞ்சுங்க சார். இன்னும் ஆறிடுச்சுங்க, ஆறிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஆறிச்சு, நல்லா பாருங்கள், ஃபோட்டோ அனுப்பிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குதுங்க சார். ஓஞ்செல்லாம் நிற்கிறது இல்லைங்க. காலையில் நேரம் அந்த குளிருக்கு மட்டும் லைட்டாக குருவு, அப்புறம் மடியுமே நல்லா ஆக்டிவ் ஆயிடும். அது சாப்பிடும்போது நல்லா ஆக்டிவாக சாப்பிடுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், அது நல்லா இருக்குங்க. ஓகே, இது போல் நீங்கள் அனுப்பி கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நம்மளால் தெளிவாக பதில் சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம வந்து நோயிலிருந்தும் காப்பாற்ற முடியும். எந்த அளவுக்கு அது கண்ணை மூடிட்டு இருக்க அளவுக்கு அது இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அடுத்தடுத்து பரவிட்டே இருக்கும். பரவிச்சுன்னா உங்களுக்கு மற்ற கோழிகளுக்கும் வரும். அந்த கோழி அப்படியே இருந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு கையில் மருந்து இருந்துச்சுன்னா உடனே கொடுத்து சரி பண்ணிடலாம். நம்ம மருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கெடாமல் வச்சுக்கலாம். அதை நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் இதுமாரி ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்பிச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்கிற மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா 2-3 நாளில் சரியாயிடும். உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் மருந்து பண்ணி ரன் பண்ணலாம். இதுவே நோயே வரக்கூடாதுன்னா இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிரப்பும் நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே அது சரியாயிடும். நோய்களே வராது உங்களுக்கு. நம்மளுடைய கேஆர்எம் என்டர்பிரைஸினுடைய சொந்த தயாரிப்பு இது. இந்த மருந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. வேறு எதையும் நான் சொல்லலை, சரிங்களா? ஸோ நம்மளுடைய மருந்தில் இது மாதிரி தான் லேபிளில் பேர் போட்டிருக்கோம், கேஆர்எம் என்டர்பிரைஸ்னு பேர் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வேறு எதனா சந்தேகம்னா கேளுங்க, பதில் சொல்கிறேன். நன்றி.